சாசன் மக்களே, ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு. லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறப்போ எப்படி ஸ்டெப்ஸ் வைக்கணும், எப்படி ரன்னை வந்துட்டு எஃபெக்டிவாக ஓடணும், பெயின் இல்லாமல் இன்ஜுரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஈஸி ரன்னை எப்படி ஓடணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டிப்ஸு. நீ அவ்வளோ பெரிய ஆளுன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை, ஒரு 12 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு காலை தூக்கவே மாட்டாங்க, லாங்காக வந்துட்டு ப்ளேஸ் பண்ண நினைப்பாங்க. ஓகே, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட்லேருந்து அவங்க லெக் லெவல் இருக்குல்ல, அது மேலே போகாது. அது எப்படி இருக்கும்னா, இது கிரவுண்ட்னா இப்படி தூக்கி இப்படி வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஃபுல் இம்பேக்ட் எங்கே இருக்கும், ஃபீட்டுக்கு மட்டும் இறங்கும். ஓகேவா? அப்போனா உடம்போட வெயிட் எல்லாத்தையுமே கால் தாங்குதா. அப்போ என்ன ஆகுதுன்னா லோடு அப்படியே காலுக்கு இறங்கும். ஒன்றும் இல்லை, கால் இங்கே இருக்குதுல்ல, உங்கள் பட் இருக்குல்ல, ஸோ அந்த லெவலுக்கு வந்து கால் வந்துட்டு நீங்கள் ஓட்டுறப்ப பின்னாடி வரணும். வந்துட்டு அதே எல் ஷேப்பில் என்ன பண்ணணும்னா முன்னாடி இப்படி போகணும். ஓகேவா? காலை இப்படி போயிட்டு உங்களோட டோ இருக்குல்ல, அதை வந்துட்டு கீழே ப்ளேஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு மிஷின் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடணும். சில பேர் ஹீலில் ஓடுவான், மிட்ஃபீட்டில் ஓடுவான், மிட்ஃபுட்டில் ஓடுவான், சில பேர் டோவில் ஓடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்கவுங்க ஓடுற ஸ்டைலு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா மிட்ஃபீட்டை தான் ஓடுவேன். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு என்ஜின் மாதிரி நீங்கள் பண்ணணும். நீங்கள் இத்தனை நாள் வந்து தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஈஸி ஓடுவீங்கள்ல, ஈஸி ஓடுறப்ப இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, இல்லைனா கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், அப்டேட் பண்ணுறேன். லவ் யூ ஆல்.